கடந்த 4.5 ஆண்டுகளில் தமிழகத்தில் 3967 திருக்கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோவிலின் மார்கழி திருவிழா டிசம்பர் 25 அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக தேர் திருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர் பாபு மற்றும் மனு தங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு தேரோட்டத்தினை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கே சேகர் பாபு, திமுக ஆட்சியில் குமரி மாவட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 127 கோவில்கள் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேகமும், மண்டைக்காடு பகவதியம்மன் கோவிலில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு பிறகு அக்கோவிலில் கும்பாபிஷேகமும் நடத்தப்பட்டுள்ளது. மேலும் திமுக ஆட்சியில் 3967 திருக்கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். பிப்ரவரி மாதம் 4000 கும்பாபிஷேகமாக சென்னையில் உள்ள நவீஸ்வரன் கோவிலுக்கு நடக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சுமார் 300 கோயில்கள் திருப்பணிக்கு ஏற்றுக் கொள்ளப்பட்டு 87 திருக்கோயில்கள் இதுவரையில் 127 திருக்கோயில்கள் குடமுழுக்கு காணப்பட்டிருக்கின்றது. SLC எனப்படுகின்ற தொல்லியல் உயர்மட்ட குழுவிற்கு பரிந்துரைகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு அந்த குழுதான் ஒப்புதளிக்க வேண்டும். உங்களுடைய கோரிக்கைக்கு ஏற்றார் போல் 12 ஆண்டுகள் நிறைவடைவதற்குள்ளாக குடமுழுக்குகள் நடைபெறும். இந்த ஆட்சியில்தான் 3967 திருக்கோயில்கள் இதுவரையில் குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. 4000 குடமுழுக்காக சென்னையிலே இருக்கின்ற புகழ்பெற்ற ரவீஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற இருக்கின்றது. அதிலும் ஒரு சிறப்பு என்னவென்றால், தரையிலிருந்து ஒரு 6 அடிக்கு கீழே இருக்கின்ற கோயில்கள் கண்டறியப்பட்டு 25 கோயில்கள் லிப்டிங் முறையிலே உயர்த்தப்பட்டு வருகின்றது.